இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜமுனாபாரி ஆடு வளர்ப்பு பற்றி பார்க்கலாம். இது அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜமுனாபாரி ஆடு வளர்ப்பு வந்து மிகவும் பயனுள்ளதாட்டு இருக்கும். இந்த ஆடு ஃபஸ்ட்டு நம்ம தேர்வு செய்யக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஆடுகளை வாங்கும்போது பல் அமைப்புகளில் கரெக்டான முறையில் பல் இருக்கா, அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கொள்ளணும். அப்புறம் உணவு முறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுந்தீவனம், உலர் தீவனம் இதெல்லாம் போதிய அளவு டாக்டர், அதாவது கால்நடை மருத்துவருக்கு ஆலோசனை பெற்று தான் இந்த உணவை இதுகளுக்கு நம்ம கரெக்டான முறையில் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுத்தோன்னா அது அஜீரண கோளாறு அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி வளர்த்தேன் அப்படின்னா, ஒரு 2 அடி ஹைட்டில் அது இறங்கி வர்றது மாதிரி ஒரு அமைப்பில் பலகை அடிச்சிருந்தேன். அப்போ எதுக்குன்னா அந்த யூரின் பாஸ் ஆனால் அதுகளுக்கு மேலே படாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அப்படி அடிச்சிருந்தேன். அப்புறம் ஆட்டு புழுக்கைகளையும் அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்து சுத்தமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பராமரிப்பு அப்படின்னா அடிக்கடி ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கிறதா, அதுக்கு காய்ச்சல் ஏதாவது இருக்கா, இல்லை அஜீரண கோளாறுனால அந்த அசை போடாமல் இருக்கும், ஒரு மாதிரி மந்தமாகி அப்படியே சோர்ந்து போய் இப்படி பார்த்துட்டே இருக்கும், அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இல்லை இந்த வயிற்று இழப்பு அந்த மாதிரி நோய்கள் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி அடிக்கடி நம்ம தினமும் செக் பண்ணிக்கிடணும். தினமும்னு சொல்கிறத விட அடிக்கடி நம்ம பார்த்துக்கிடணும், பராமரிச்சுக்கிடணும். ஏன்னா அதோட விலை அதிகம். அது குட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2லேருந்து 3 குட்டிகள் போடும், ஈனக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி விற்பனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எதுக்காகனா பால் உற்பத்திக்காகவும் இறைச்சிக்காகவும் உற்பத்தி பண்ணுறாங்க. எங்கிட்ட நான் ஆடு வச்சுருக்கும் போது இந்த பால் உற்பத்திக்கு, இந்த பால் வாங்குறதுக்குவே நிறைய பேர் வருவாங்க. அது எதுக்குன்னு கேட்பேன். ஆஸ்துமா ப்ராப்ளத்துக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்ல முறையில் வளர்த்து வந்தால் நல்ல